1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். காஷ்மீர் சில்லி பவுடரு 1 ஸ்பூனு, தூள், சோம்பு தூள், மிளகு தூள், 2 ஸ்பூன் உப்பு எடுத்துக்கிறேன். ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீர் மிளகாய் தூள், தயிர், மிளகாய் தூள், மல்லித்தூள், சின்ன சீரகத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அதை அழகாக கலந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். எல்லா தூளையும் சேர்த்துட்டு நம்ம அழகாக இதை கலந்து எடுத்துக்கலாம். எல்லா தூளையும் சேர்த்து நம்ம இதை அழகாக கலக்கலாம். சேர்க்கட்டும். இங்கே பாருங்கள், நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்த கோழி ஒரு 2 கிலோ அளவுக்கு கோழி நான் அழகாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 2 கிலோ அளவுக்கு நான் கோழி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கேற்ற மசாலா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் அப்படியே கலந்துக்கலாம். பாருங்க என்ன அழகாக கலந்து வச்சுக்கிறோம். நம்ம எல்லா மசாலாவும் நம்ம போட்டு கலந்துட்டோம். இது அப்படியே ஒரு மணி நேரம் நம்ம ஊற வைக்கலாம். 1 மணி நேரம் ஆகிடுது. நம்ம மசாலா போட்டு வச்சுட்டு இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூனு அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். சோள மாவு 2 ஸ்பூன். இதில் நம்ம ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். லெமனு, அரிசி மாவு, சோள மாவு, ஒரு முட்டை சேர்த்து இது நம்ம அழகாக கலந்துக்கலாம். எல்லாத்தையும் சூப்பராக கலந்துக்கலாம். இதுக்கு உப்பு பதம் பார்த்துங்க, உப்பு டேஸ்ட்டு பார்த்துங்க, உப்பு காரம் எல்லாம் உங்கள் விருப்பப்படி சேர்த்து ரெடியாக இருக்குது. இதை அப்படியே கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். எல்லாத்தையும் அழகாக பொரித்து எடுத்துடலாம். மசாலாலாம் போட்டு வச்சுட்டோம். பீஸ் கொஞ்சம் பெருசு பெருசெல்லாம் போட்டு இது அப்படியே மிதமான சூட்டில் நம்ம பொரித்து எடுக்கலாம். இது அப்படியே வேகட்டும். போட்டுட்டு வரைக்கும் அப்படியே திருப்பி விட்டுட்டு இதை பொரிப்போம். பாருங்க எல்லாம் அழகாக பொன்னிறமாக நம்ம வறுத்துட்டோம். எண்ணெய் அழகாக பொரிச்சிட்டோம். மீத இருக்கிறது நம்ம அழகாக இதை போட்டு பொரிச்சிட்டோம். இது எப்படி வேகட்டும். இப்படி வேகட்டும். எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சிட்டோம். இதை தாளிச்சிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம வறுத்து வச்சுட்டோம். கொஞ்சம் சில்லி சாஸு, சோயா சாஸ் கொஞ்சம் வச்சுக்கலாம். போதும். அழகாக இதை கலந்துக்கணும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரைஸ் வினிகர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எல்லாத்தையும் அழகாக நம்ம பிளான் பண்ணிட்டோம். இது அப்படி நம்ம அழகாக பொரிச்சு எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூனு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். அழகாக கலந்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டோம். வறுத்து வச்ச கோழியை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எண்ணெய் அழகாக நம்ம அழகாக செஞ்சுட்டு அப்படியே எல்லா மசாலாவும் கோழியில் போடுற மாதிரி நம்ம அழகாக கிண்டி எடுத்துக்கலாம். சின்ன பீஸும் போட்டுக்கலாம். போடுற மாதிரி அழகாக பெரிய பீஸு போட்டுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் உங்களுக்கு சைஸ் வந்து கம்மி பண்ணுவீங்க. நான் பெரிய சைஸாக எடுத்துக்கிறேன். நீங்களே இதே மெத்தட் செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்ச இந்த சிக்கன் 65 எப்படின்னு சொல்லுங்கப்பா. பாருங்கள் ஏன்னா சூப்பரான எளிமையான முறையில் நம்ம சிக்கன் 65 செஞ்சுட்டோம். அழகாக செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களே இதே மெத்தட் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.